சிங்கர் விஜய் பிரகாஷ் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல சரிகமபா நிகழ்ச்சியின் ஆடிஷன் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷன் இப்போ ஏகப்பட்ட இடங்களில் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வரப்போகிற வாரம் வந்து கோயம்புத்தூரில் அதற்கான ஆடிஷன் நடக்க போகுது. இந்த ஒரு ஆடிஷன் விஜய் பிரகாஷ் அவர்கள் தான் முன்னின்று நடத்த போகிறாரு. இவர் கூட எஸ்பிபி சரண் அவர்களும் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆடிஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே எல்லோருக்கும் இருக்கு. ஏன்னா விஜய் பிரகாஷ் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். அவரு ஒருத்தரை சூஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பார்த்து பார்த்து மைன்யூட்டா தான் செலக்ட் பண்ணுவாரு. ஸோ அவரு இந்த வாரம் எப்படி இந்த ஷோவை கொண்டு போக போறாரு, எத்தனை பேர் எடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலும் நிறைய டைகார்ட் ஃபேன்ஸ் வந்து இப்பவே அவருக்கு மெசேஜ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் சரிகமபாவுடன் தீவிர ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில் வெளியாகி இருக்க ப்ரோமோல நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஸ்ரீனிவாஸ் சார் இல்லை, சைந்தவி மேம் இல்லை, எஸ்பிபி சரண் சார் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கலந்துக்கல அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் கலந்துக்க போகிறீங்களா? இது மாதிரி போணுச்சு அப்படின்னா வரப்போகிற எபிசோட்ஸில் எத்தனை பேர் கலந்துக்க போகிறீங்க? ஏதாவது ஜட்ஜஸ் மிஸ் ஆயிடுவாங்களா? எங்கள் கணக்குப்படி பார்த்தா போன வாரம் சைந்தவி மேமும் ஸ்ரீனிவாஸ் சாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த வாரம் வந்து எஸ்பிபி சரண் அவர்கள் உங்கள் கூட கலந்துக்கிட்டு இருக்கணுமே, அவர் ஏன் வரல? இதுக்கப்புறம் அவர் வரமாட்டாரா? அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை வந்து ரசிகர்கள் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரசிகர்களோட இந்த ஒரு கேள்விக்கு அவரோட சோசியல் மீடியா பேஜ்லேயே விஜய் பிரகாஷ் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பர்சனல் திங்ஸ் இருக்குது, அதையும் அவங்க பார்க்கணும். அண்ட் இதற்கு முன்னாடி நானும் எஸ்பிபி சரண் அவர்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அதனால தான் ஸ்ரீனிவாஸ் சாரும் சைந்தவி மேமும் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் நான் வந்திருக்கேன். அவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அண்ட் கூடிய விரைவிலேயே எல்லாருக்கும் எல்லாத்தோட ஷெட்யூலையும் முடிச்சதுக்கப்புறம் ஷோ ஆரம்பிக்கும் போது நாங்கள் எல்லாருமே ஒன்றா கலந்துக்குவோம். அதில் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். அண்ட் நிறைய பேர் வந்து நான் ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டெல்லாம் நான் கிடையாது. நல்லா பாடுறவங்க, திறமை இருக்கவங்கள கண்டிப்பாக நான் எடுத்துடுவேன். ஏன்னா அவங்க தான் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு அடுத்த படிக்கு போகணும். அதுதான் சரிகமபாவோட மோட்டோ கூட. ஸோ கண்டிப்பாக நான் பயந்துக்கிட்டுலாம் வந்து யாரும் அட்டன் பண்ணாதீங்க. ரொம்ப ஜாலியாக பாடுங்க, ரொம்ப நேசித்து பாடுங்க, நீங்களே செலக்ட் ஆகிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருந்தாரு. சரிகமபா நிகழ்ச்சிக்கு இப்போ ஆடிஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஆடிஷனுக்கு எல்லா ஜட்ஜுமே கலந்துக்க முடியாது. யார் யார் ஷெட்யூலில் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களாம் கலந்துக்குவாங்க. அந்த வகையில் இப்போ எஸ்பிபி சரண், ஸ்ரீனிவாஸ், சைந்தவி இவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ விஜய் பிரகாஷ் சார் கலந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ அவர் மட்டும் இருக்காரு. மற்றபடி பதைப்பட வேணாம். எல்லாருமே எபிசோட் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்துடுவாங்க. அண்ட் இப்போ ரசிகர்கள் எல்லாமே விஜய் பிரகாஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் எப்படி செலக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் அவர் வந்து ரொம்ப லிபரலாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பவித்ரா, அபிஷேகா போன்ற கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. அதே மாதிரியான பர்சன்ஸை நல்லபடியாக செலக்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.